ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது, டூ காலம் எப்படி யூஸ் பண்ணுறது, சூஸ் காலம் எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கடுத்து சம் ப்ராடக்ட் லெட் ஃபங்க்ஷன் இதெல்லாம் சேர்த்து ஒரே செல்லில் எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறதா பார்க்க போகிறோம். இதால் நம்மளுக்கு மெமரி சைஸ் குறையாகவும் நம்ம ஸ்பீடாகவும் இருக்கும். இதால் இப்போது என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு லெட் எல்இடி லெட்டுக்குள்ளே என்ன பண்ணுவோம், லெட்டில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நேம் இருக்குது, நேம் வேல்யூ இருக்குது, நேம் கேல்குலேஷன் ஆர் நேமுக்கு இருக்குது. இப்போது இதில் நம்ம ஒரு நேம் கொடுத்துக்கலாம். அதுக்காக என்ன நீங்கள் கேல்குலேஷன் பண்ண போய் அது கொடுத்துங்க. இல்லை கேல்குலேஷன் பண்ணுறது வேல்யூன்னா நேம் இது கேல்குலேஷன் வந்துருக்கு. இப்போ எனக்கு என்ன ஃபஸ்ட்டு வேணும்னா நான் ஒரு நேம் கொடுத்துறேன். இப்போது என் பேரை கொடுத்துறேன், லோகான்னு கொடுத்துறேன். இது எனக்கு இந்த சிஎன்சின்ற டேபிள் காலத்துலேருந்து டேட்டா இருக்கணும். அதுக்கடுத்து இதில் சிஎன்சி காலத்து 5 காலம் மட்டும் எனக்கு விட்டுடணும். அப்போ என்ன பண்ண போகிறோம், டிஆர் கொடுத்துக்கலாம். டிஆர் கொடுத்து ட்ராப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ எனக்கு என்ன பண்ணணும், ட்ராப் ஃபங்க்ஷனில் அரே அது லோகான்னு வேரியபிள் கொடுத்துரு. எனக்கு என்னன்னா காலம் மட்டும்தான் 5 வேணாம், எனக்கு காலம் 5 கொடுத்துட்டோம். இப்போது டிஆர் கொடுத்தனா பாருங்கள், அந்த 5 காலம் விட்டு எல்லாத்தையும் வரும். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போகிறோம், சூஸ் காலம். இப்போ இதுக்கு ஒரு வேரியபிள் கொடுப்பேன். சூஸ் காலத்துக்கு சூஸ் காலம்ன்றது 1ன்னு கொடுத்துக்கலாம். 1ன்னு கொடுத்து சூஸ் கால்ஸ் இருக்கா, சூஸ் கால்ஸ் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் சூஸ் கால்ஸில் எனக்கு என்ன வேணும், சிஎன்சி டேபிள் லோகான்றதில் வேணும். எத்தனாவது காலம்னு கேட்கும். இப்போ எத்தனாவது காலம் எனக்கு வேணும், 3வது காலம். 3ன்னு கொடுத்துங்க ப்ராக்கெட்டு. இப்போ இப்போ பாருங்கள், 1 ப்ராக்கெட். கொடுத்துட்டு 1 ப்ராக்கெட். இங்கே என்னென்னா பேராமீட்டர் மட்டும் தான் இங்கே ஏற்றுக்கும். அப்போ என்ன பண்ணலாம், இங்கே ஏன்னு கொடுத்துங்க. இங்கே இப்போ ஏ கொடுங்க. இப்போ சூஸ் காலத்தில் என்ன வச்சுன்னா பார்த்தீங்கன்னா, இப்போ 3வது காலத்தில் என்ன இருக்கோ அது மட்டும் இருந்துச்சு. இப்போ நம்ம பண்ண போகிறோம், ஏன்ற காலத்துலேருந்து எடுத்துட்டோம். இப்போ இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், இஃப் எக்ஸ்பேண்ட் கொடுத்துங்க. எக்ஸ்பேண்ட் கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ நாங்கள் இது கேட்குது. இப்போ நான் ஏன்னு கொடுக்க போகிறேன். ஏன்ற காலத்தில் நம்பர் ஆஃப் காலம்ஸ் என்ன பண்ணுவோம், காலம்ஸ் COLU காலம்ஸ் கிளிக் பண்ணுங்கள். காலம்ஸ் கிளிக் பண்ணோடனே எனக்கு எத்தனை காலம் வேணும், சிஎன்சி அந்த டிஆர் காலம் மட்டும் வேணும். அப்போது டிஆர் கொடுத்துங்க, ப்ராக்கெட் க்ளோஸ். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா என்ஏ வந்துடும். இப்போது 18 என்ஏ இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா. இப்போது என்ஏ கீழே இது கீழே வரணும். அப்போ என்ன பண்ணணும்னா, இப்போது இங்கே என்ன பண்ணுங்கள், இஃப் என்ஏ இங்கே போயிட்டு இஃப் என்ஏ கொடுத்து ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே என்ன பண்ணுங்கள்,
கமா என்ற இடத்துல என்ன வரணும், சூஸ் காலம் அதுதான் வந்து ஏன்றது வரணும். இப்போது ப்ராக்கெட் க்ளோஸ், க்ளோஸ். இப்போது எண்ணெயே வந்துச்சு. இப்போ வந்து என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து 2 காலம், இங்கே வந்து 2 கால் கொடுத்துட்டு ப்ராக்கெட் க்ளோஸ். இப்போ வந்து கீழே வந்துச்சு. இப்போ வந்து சம் ப்ராடக்ட் வந்து ஈஸியாக வந்து பண்ணுறது இருக்கும். இப்போ என்ன பண்ணுவோம், இதில் வந்து ப்ராக்கெட் இதுக்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், இங்கே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பின்னு கொடுத்துங்க, பின்னு கொடுத்து கமா கொடுத்துங்க. இப்போது கமா இப்போ வந்து என்ன பண்ணலாம், இப்போ ட்ராப் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்ணிட்டோம். சீனு ஒன்று கொடுத்துங்க, சீனு கொடுத்துட்டு 2 கால் 2 கால் கொடுத்துட்டு ப்ராக்கெட்டு டிஆர் கொடுத்து க்ளோஸ் பண்ணிங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ சம் ப்ராடக்ட் க்ளோஸ். சி ப்ராக்கெட் க்ளோஸ்.